ஹாய் ஹலோ மக்களே, இதான் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ் டேங்கு. ஒரு 3 டேஸ் தான் ஆச்சு பாருங்கள். அதுக்குள்ளே எவ்வளோ பாசமாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. வாரம் நம்ம எப்படி தான் கழுவினாலும் ஒரு 3 நாளைக்குள்ளே ரொம்ப அழுக்காக்கி வச்சுறாங்க இந்த ஷார்க் எல்லாம் சேர்ந்து. இப்போ வந்து ஃபுட்டு போடுறேன் பாருங்கள். அந்த பெரிய ஷார்க் வந்து மற்ற ஃபிஷ்ஷுகளெல்லாம் சாப்பிட விடாமல் தள்ளி விட்டுரும் பாருங்கள். ஃபிஷ்ஷு வளர்க்கும் போது எப்போவுமே நம்ம வந்து புது தண்ணி ஊற்றி ஃபிஷ்ஷை கழுவும் போது போட்டோன்னா மீன்கள் அனைத்தும் செத்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் மீன்களை வளருங்க. இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை தண்ணி, ஒரு அரை பக்கெட்டு, அப்புறம் வந்து ஒரு அரை பக்கெட் வந்து புதிய தண்ணி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தொட்டி கழுவும் போது இந்த தண்ணியில் சேர்க்கணும். வெறும் புது தண்ணி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா மீன்கள் வந்து செத்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து அதிகமான மீன்கள் வந்து நான் புது தண்ணி மாற்றினால செத்து இருக்குது. அதனால தான் நான் எப்போவுமே பழைய தண்ணி பாதி புது தண்ணி பாதி கலந்து தான் இது பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி பழைய தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து இந்த சருகுகள், காஞ்சி போன சருகுகள் வந்து போட்டு வச்சிடணும். ஒரு ஒன் டே ஃபுல்லாக அந்த தண்ணி எடுத்து மாற்றி வச்சிங்கன்னா உங்கள் மீன்கள் வந்து சாகாது. பாருங்கள், நம்ம ஷார்க்கை வந்து அதட்டினே மெல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரே தவ்விட்டார். ஷார்க்கில் வந்து வெள்ளை, கருப்பு, அப்புறம் வந்து அட்லா ஃபிஷ் வளர்க்குறோம், கப்பி வளர்க்குறோம், டேங்க் கிளீனர் வளர்க்குறோம். ஆல்ரெடி அட்லா ஃபிஷ் வந்து ஒரு 30 குட்டிகள் வந்து அந்த மண்பானை மணி ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 30 குட்டிகள் வந்து போட்டிருந்தது. அது வந்து ஒரு 2 மாதம் வரை நல்லபடியாக இருந்துச்சு. அப்புறம் இறந்து போச்சு 30 குட்டிகளும். இப்போ திருப்பியும் நாங்கள் வந்து அந்த அட்லா ஃபிஷ் வந்து குட்டி போடுற மாதிரி இருக்கனால அந்த வந்து மண்ணில் இருக்கும் பார்த்தீங்களா, காப்பி குடிக்கிற கப்பு மண்ணில் அது வந்து வச்சுருக்கோம். போன வாட்டி அதில் தான் குட்டி போட்டுச்சு. கற்களும் நான் அதுக்காண்டி தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த கற்களுக்கு அடியில் எடுத்து பார்த்திங்கன்னா குட்டிகள் அதிகமாக இருக்கும். மறைமுகமான இடங்களில் போய் குட்டி போட்டு வரும். அதுக்காண்டி தான் இந்த கற்கள் போட்டு வச்சுருக்கேன். இந்த கற்கள் அதிகமாக போடுறனால தொட்டி வந்து பாசமாகுது. பாசமாக என்ன ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஒன் வீக் ஒருக்க தான் நான் வந்து இந்த தொட்டிகளை வந்து கழுவுறது.